இபாதத்துக்கள் விஷயத்தை எடுத்துக்கிட்டா, இபாதத்துக்களில் ஒவ்வொரு கட்டத்திலையுமே நம்ம அத்தனை பேருமே நம்மை திரும்ப திரும்ப சுய பரிசோதனை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஈமான் கூடும் குறையும்ன்ட்டாங்க. ஈமான் திடீர்னு ரமதானில் கூடி நிற்கிறத நம்ம பார்ப்போம். ரமதான் முடிய விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கிறதையும் நம்ம பார்ப்போம். ரமதானில் பள்ளி நிறையிற அளவுக்கு மற்ற காலங்களில் பள்ளி நிரம்ப மக்கள் இருக்கிறாங்கன்னா இல்லை. ஏன்னா ஈமானில் தராதரங்கள் வித்தியாசப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம பார்க்கல ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு தனி மனிதனுமே தன்னைத்தானே சுய பரிசோதனை பண்ணணுமா இல்லையா? அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். நம்முடைய தொழுகை சரியாக இருக்குதா, நம்முடைய இபாதத்துக்கள் சரியாக இருக்குதா, நம்முடைய தான தர்மங்கள் சரியாக இருக்குதா, நம்முடைய பேச்சுக்கள் சரியாக இருக்குதா, எல்லாத்துலேயுமே எல்லாமே இபாதத்து தானே. அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம எது பண்ணினாலும் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்க போகுது. இதில் பல கட்டங்களில் ஃபர்லான தொழுகைகள் விஷயத்தில் பெரும்பாலும் தொழுகையாளிகள் என்று சொல்லி இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே கடைப்பிடிச்சிருவாங்க. சில நேரங்களில் நம்ம ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டுமே சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த சுன்னத்தான நோன்புகள், சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான வணக்கங்கள் இது எல்லாமே நமக்கு தரப்படுறது எதுக்குன்னு கேட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான தாத்பரியம் இருக்குது. என்னென்னா, நம்ம அத்தனை பேருமே மனிதர்கள் தானே. எவ்வளவு பிழை செய்கிறோம், எவ்வளவு குற்றமான காரியங்கள் செய்கிறோம். அல்லாஹ்க்கு ஃபர்து தொழுது நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற அதே நேரத்தில் புறம் பேசுவோம், தேவையில்லாத பல வேலைகள் பண்ணுவோம், அல்லாஹ் தடுத்த பல காரியங்களை பண்ணுவோம், நிறைய பாவங்களை பண்ணுவோம். இந்த பாவங்கள் செய்வதால் நமக்கு தீமைகள் ஏற்படுவது என்பது ஒரு புறம் இருக்க, நம்ம மனித உரிமை மீறல்கள்லையும் ஈடுபடுவோமா இல்லையா? அடுத்தவனுக்கு திட்டியிருப்போம், அவதூறாக பேசியிருப்போம், கர்வம் காட்டியிருப்போம், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அடுத்தவனை இகழ்ந்து பேசியிருப்போம். யார் இதை பண்ணலைன்னு நினைக்கிறிய? நாங்கள்லாம் யாரையுமே இகழ்ந்து பேச மாட்டோம் என்று சொல்லுகிற பல பேரே பண்ணுறதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? எனவே இந்த மாதிரி காரியங்கள் எல்லாருமே நம்ம எல்லா கட்டங்கள்லையுமே செய்யக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் சுன்னத்தான நிறைய அமல்களை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா, குறிப்பாக சுன்னத்து தொழுகைகளில் ஆர்வம் காட்டினோம்னு சொன்னால், இந்த மாதிரியான பாவங்கள் செய்து நாளை மறுமையில் போய் நிற்கும்போது நம்மளை அறியாமல் ஒருத்தருக்கு திட்டியிருப்போம், நம்ம ஒருத்தரோட சண்டை பிடிச்சிருப்போம், ஒருத்தருடைய மானத்தோடு விளையாடி இருப்போம். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து கொடுத்துருவான், அல்லது அவங்களோட பாவத்தை எடுத்து நம்ம மேலே சுமத்தி விட்டுருவான். இப்படியான இடத்துல நம்மளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான நல்ல அமல்கள், சுன்னத்தான தொழுகைகள் போன்ற மேலதிகமாக நம்ம செய்யக்கூடிய அமல்கள், இதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வம் காட்ட வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா அந்த இபாதத்துக்கள் தான் நம்முடைய ஈமான அடிக்கடி அப்படி உரசிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு தவறான ரூட்டில் போகிற, கொஞ்சம் நேராக போயிரு, நீ போகிற ரூட் நல்லது கிடையாது. எல்லா விஷயத்துலையும் அது ஒழுக்கமாக இருக்கலாம், செயல்பாடுகளாக இருக்கலாம், பேச்சுக்களாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே தொழுகை நம்மளை காப்பாற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய தடவைகள் அதை நம்ம புரிய மாட்டோம். தொழுகையினுடைய அந்த தாத்பரியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை பாருங்க. முஸ்தத்ரக ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. மன் ஸல்லா இஸ்னத்தை அஷரத ரகாத்தன் ஃபி யௌமின், ஒரு நாளைக்கு யாரு 12 ரகாத்துகள் சுன்னத்தான தொழுகைகள் தொழுகிறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹு தஆலா அவருக்கு மறுமையில் ஒரு வீட்டை கட்டுகிறான். அல்லாட்ட ஒரு வீடு கிடைக்கணும். நமக்கு எப்படி இருக்கும்? இங்கே வீடு கிடைக்கிறன்னா சந்தோஷப்படுறோமா? ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு கிடைக்குது, அல்லது ஒரு இடத்துல ஒரு பெரிய அழகான ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு கிடைக்குது. சில நேரங்கள் ஒரு டூர் போகும்போது ஒரு வீடுகளை பார்த்துட்டு, இப்படி ஒரு வீடு நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படிலாம் நினைக்கிறோம் தானே. இந்த வீடுகளுக்கே இவ்வளோ ஆசை ஆர்வம் நமக்கு வருதுன்னா, சொர்க்கத்தில் நமக்கு ஒரு வீட்டு அல்லாஹ் தஆலா கட்டி, இதுதான் உங்கள் வீடு, நீங்கள் போங்கன்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளோ அற்புதமாக இருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், எவ்வளோ ஆசையாக இருக்கும், எவ்வளோ மன நிம்மதியாக இருக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு யார் 12 ரகாத்துக்கள் சுன்னத்தான மேலதிகமான தொழுகைகளை தொழுகிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லுஹருக்கு முன்னாடி 4 ரகாத்துக்கள், லுஹருக்கு பின்னாடி 2 ரகாத்து, அப்போ 6 ரகாத் ஆகிரும். அசருக்கு முன்னாடி 2 ரகாத்து, மகரிபுக்கு பின்னாடி 2 ரகாத்து, சுபஹுக்கு முன்னாடி 2 ரகாத்து. தெளிவாக நினைவு வச்சுக்கிறேங்க. லுஹருக்கு முன்னாடி 4 ரகாத்து, லுஹருக்கு பின்னாடி 2 ரகாத்து, அசருக்கு முன்னாடி 2 ரகாத்து, மகரிபுக்கு பின்னாடி 2 ரகாத்து, ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரகாத்து. இப்படி 12 ரகாத்துக்களை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த 12 ரகாத்துக்களையும் தொழுதோம்னா சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வீடை கட்டி தருவான். வீடுனா ஒரு மாளிகை. அப்போ இந்த இபாதத்துக்களுங்கிறது ரொம்ப அந்யோன்யப்பட்டு கரெக்டாக நினைவு வச்சு நம்ம செய்ய வேண்டியது. அதில் ஒன்று என்ன கவனிச்சுக்கிறோம்னு கேட்டால், நீங்கள் எப்பயுமே இப்போ லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்துன்னு இருக்குது. இந்த 4 ரக்காத்துக்களை எப்படி தொழுகிறது? 2 2 தொழுகிறதா,
நான்காக தொழுகிறதான்னு பார்த்தீங்கன்னா இரவு தொழுகைகள் தான் மஸ்னா மஸ்னா. இரவில் தொழுகிற தொழுகைகள் எதையுமே நீங்கள், அதாவது இரவில் சுன்னத்தான தராவிகள்லாம் தொழுகிறோம்ல, இரவு தொழுகிறோம்ல, அதை நான்காக தொழுகிறது இல்லை. அது மஸ்னா மஸ்னா, ரெண்டு ரெண்டாகத்தான் தொழணும். பகல் நேரத்தில் இந்த மாதிரி சுன்னத்தான எண்ணிக்கைகள் சொல்லப்படுதுன்னு கேட்டால் அதை நீங்கள் நான்காகவும் தொழ முடியும், ரெண்டாகவும் தொழ முடியும். ஒருத்தர் 4 ரக்காத்துகளாகவே சுன்னத்தாக தொழ நினைக்கிறார்னா லுஹருக்கு முன்னாடி அப்படியும் தொழுது கொள்ளலாம். ஏன்னா பகல் நேர தொழுகைக்கு மஸ்னா மஸ்னா என்கிற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலைங்கிறதையும் கவனிச்சுக்கிறணும். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, மேலதிகமான நன்மைகளை செஞ்சு மேலதிகமான அமல்களை செஞ்சு சொர்க்கத்துக்கு எப்படி நம்ம போகிறது, அங்கே ஒரு மாளிகையை, சொர்க்க மாளிகையை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது தான் இதில் உள்ள முக்கியமான விவகாரம். மேலதிகமாக ஒரு குறிப்பு செய்தியாக புரிஞ்சுக்கிறங்க என்னென்னா, இந்த 12 ரக்காத்துகள் சம்பந்தமாக வர எல்லா ஹதீஸுமே பலவீனம் என்று சில அறிஞர்கள் உலமாக்கள் சொல்லுவாங்க. இந்த முஸ்தத்ரக் ஹாக்கிமில் வரக்கூடிய அறிவிப்பில் 2 அறிவிப்பாளர் தொடர் வரும். ஒன்று 8 அறிவிப்பாளர்கள் வருவாங்க, அதே மாதிரி 9 அறிவிப்பாளர்கள் வருவாங்க. இந்த 2 அறிவிப்பாளர் தொடருமே சஹீஹான அறிவிப்பாளர் தொடர்கள், கரெக்டான ஆத்தன்டிக்கான அறிவிப்பாளர் தொடர்களாக இருக்கிறதுனால இந்த நபிமொழியை நம்ம நடைமுறைப்படுத்துகிற போது நிறைய மனதுக்கு இதமான வாழ்க்கை பயணத்தை இந்த உலகத்தில் கொண்டு போகிற அதே நேரத்தில் மறுமையிலையும் நம்ம வெற்றி பெற முடியும்.